எனம்மாவைப் பற்றிய கதைகளை இப்பகுதிகள் நான் எழுதப் போகிறேன். எனம்மாவைப் பற்றி சொல்கிறேன். எனம்மாவின் பெயர் சிங். புள்ளிக்காரி. அவள் ஒரு வில்லேஜ் தேவடியாள். எனம்மாவின் வயது 46. ஆனால் பார்ப்பதற்கு 36 போல் தோற்றமளிப்பாள். எனம்மாகிற மத்து பெண்மணி. உங்கள் பாஷையில் சொல்ல வேண்டுமென்றால் நல்ல நட்டுக்கட்டை. அவளின் நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி சைஸ் 38. ஜட்டியணிய மாட்டாள். அணிந்தாலதன் சைஸ் 44 இருக்கும். எனம்மா பல சுன்னிகளுக்கு விருந்தளித்த தேவிட்டியா. எனம்மாவை பார்த்தவர்களை விட ஒத்தவர்கள் அதிகம். இது அவளைப் பற்றிய முன்னுரையே. அக்காவின் கல்யாணத்திற்கு பத்திரிக்கை வைக்கப் போனா அவள் முந்திவி. வித்தகதையை இப்பொழுது கூறுகிறேன். வயது 28. நானந்த தேவடியாளின் மகன். நானும் எனத்தம்மாவும் சென்னையில் என் சொந்தக் காரர்கள் வீட்டிற்கு அகாவை திருமணத்திற்கு பத்திரிக்கை வைக்க சென்றோம். அப்பொழுது பல வீடுகளில் பத்திரிக்கை வைத்த விட்டு நாங்களூர் திரும்பிரவு மணி 9 ஆகிவிட்டது. சென்னையில் இரவு எங்களூர் செல்ல பஸ் ஸ்டாண்டிற்கு நானும் அம்மாவும புள்ளி வந்திருந்தோம். அன்று எனம்மா சிவப்பு நிற ஜாக்கெட் சிவப்பு நிற புடவை அணிந்திருந்தாள். தலையில் நிறைய மல்லிகை பூவை இத்துக்கொண்டு பார்ப்பதற்கு ஒரு இடம் போல் காட்சி அளித்தாள். நானும் அம்மாவும் வெகு நேரமாக பஸ்ஸுக்கு காத்துக்கொண்ட ருக்கிறோம். எனம்மா என்னிடம் நீ யூரின் போக வேண்டுமென்றால் சீக்கிரம் போயிட்டு வாபஸ் வந்துவிடுமென்று அம்மாள்ச்சோ நாள். அம்மா எனக்கு ஒன்றும் வரவில்லை, நீங்கள் போக வேண்டுமென்றால் போய்விட்டு வாருங்கள் என்று சொன்னேன். சரி நான் இட்டு வரேனது வரை நீ இந்திதத்தில் நில்லு என்று சொல்லிவிட்டு சென்றாள். வரும்போ தங்கே யாரோ ஒரு ஆம்பளையுடன் பேசிக புள்ளி கொண்டு பிறகு என்னிடம் வந்தாள். யார் அம்மா? அவர் நமது சொந்தக்காரரா? அவர்கிட்டென்ன பேசிக் கொண்டிருந்தா என்று நான்க ஏட்ட. என்னம்மா சிரித்துக் கொண்டே ஒன்றுமில்லை, அவர் என்னையிடமென்று நினைத்து விட்டார் என்று கூறி சிரித்தாள். நான புள்ளி உடனே அவளிடம் எப்படி அம்மா உனையிடமென்று அவர் கண்டுபிடித்தார். நீ பெரிய இட்டக்காரிய தான் இருப்பேன் என்று எனக்கு அப்பவே தெரியுமா என்று நான் சொல்ல. சரி நாம் காலையில் ஊருக்கு செல்லலாம், இப்பொழுது அவருடன் நம் செல்லலாம். அவர் என்னையோப புள்ளி பதற்கு 2000 தருகிறேன் என்று சொல்கிறார். வானாம் அவருடன் செல்லலாம் என்று என்னை அழைத்து கொண்டு சென்றாள். அவருடன அவரன் அம்மாவிடம் சிங்காரி இவன் யார் என்று கேட்க, இவன் எனக்கு பிறந்தவன் தான், ஆனால் யாருக்கு பிறந்தான் என்றுதான் தெரியவில்லை என்று சிரித்துக்கொண்டே சொன்னால் அவரிடம். சரிங்க பத்திரிகை வைக்க வந்தாலே அவள் யாருக்கு பிறந்தவள் என்று கேட்டுட்டார். அவளும் இவனைப் போல பிறந்தவள்தான். அப்புறம் என்ன புண்டைக்கு அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறா உன்னை போல அவளையும் ஊர் மேய விட வேண்டித்தானே என்று கேட்க, எனம்மா சிரித்துக்கொண்டே அவளும் என்னை போல் ஒரு தேவிட்டியாள்தான், அவளையும் ஒருத்தன் லவ் பண்ணிட்டான், அதான் கல்யாணம் வச்சிருக்கேன். அவனுக்கும் என் மகள் ஊர் மீத தேவிட்டியா என்று தெரிந்து தான் கல்யாணமும் பண்ணுகிறான். இப்படியே செக்ஸியாக உரையாடிக்கொண்டே இருவரும் சென்றார்கள். அப்பொழுதூர லாட்ஜில் ரூம் போட்டார்கள். நாங்கள் மூவரும் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள். இங்கு கல்யாணத்துக்கு பத்திரிகை கவந்தோம். அதனால் நேரமாகிவிட்டதால் இங்கு தங்கிவிட்டு காலையில் செல்வதற்காக லாட்ஜில் ரூம் போடுகிறோம் என்று அவரிடம் கூறினார். சரிங்க சார், 100 ரூமுக்கு அழைத்துச் செல்லவும் சாவியை கொடுத்து அனுப்பினார். நாங்கள் அங்கே சென்றதும் மாமா என்னிடம் காசு கொடுத்து போய் சினிமா பார்த்துவிட்டு காலையில் வா என்று அனுப்பினாள். நான் கிளம்பி சொல்வதற்கு முன் பேனம்மா நான் குளித்து விட்டு வருகிறேன், நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் என்று சொல்லிவிட்டு குளியலறைக்கு சென்றார். அவர் எனம்மா வருகைக்காக வெயிட் பண்ணிக் கொண்டிருந்தான். எனம்மா அடைகள் அனைத்தும் கழட்டிவிட்டு முழுமணமாகவ அன்முன் காட்சியளித்தாள். எனம்மாவின் மூளையையும்ப நட்சத்திரக்குறி 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 பார்க்க அவனுக்கு நட்சத்திரக்குறி 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 நட்டு கொண்டது. ஏனிப்படிவன் திருக்கிறாய் என்று எனம்மாவை கேட்க, நான் மாற்று துணி எதுவும் எடுத்து வரவில்லை, நீ எல்லாத்தையும் வீணாக்கிவிட்டா நான் என்ன செய்வது? அதுவும் நல்லதுதான், உன்னை இப்படி பார்க்கும்பொழுது எனக்கும் முட்டிக்கிட்டு வருது தேவிட. யாசிங்காரி என்று அவன் ஆசையாக அழைத்து அவளை கட்டித் தழுவ ஆரம்பித்தான். எனம்மா சென்னை வந்தாயாரிடம் வாங்காமல புள்ளி சென்றதில்லை. இதுதான் முதன்முறை என்று நினைத்தேன். பரவாயில்லை, என்னை நீங்கள் அழைத்து சென்னையில் எப்பவுமே சுகம் தரு மச்சொர்க்க பூமியின் புண்டைக்கு. எனம்மாவின் முதல் வேலையை அவர் சுன்னியை பிடித்து உம்புவதுதான் அவளுக்கு மிகவும் பிட.
ததச நட்சத்திரக்குறி 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 கூடது அவன் சின்னியை நன்றாகும் ஆரம்பித்து அவன் கஞ்சை கொட்டும் வரையிலவன் அவன் சின்னியை சப்பிசுவைத் தல் அதன் பின் பவரெனம் மாவின்ப நட்சத்திரக்குறி 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 நாக்கை விட்டுணக்காரம்பித்தான் எனம்மாவின்ப நட்சத்திரக்குறி 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 இருந்துவி நதுகசியும் வரை அவன் நாக்கால்வருடைய எடுத்தான் எனம்மா காமாசையிலவனை கட்டித் தழுவி தனதுப நட்சத்திரக்குறி 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 நூழை கச்சொன்னால் அவனும் தனது சுன்னியை நல்லா ககையில் எடுத்தாடியனம் அவன் குதியில் நுழைத்தான் அரைமணின ரமாக்கெனம் அவன் குதியிலவன் சுன்னியால் சாடடித்துக் கொண்டிருந்தான் எனம்மாவும் முழுசுகத்தில் அவனுக்கு நட்சத்திரக்குறி 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 நன்றாக விரித்து காட்டினால் எனம்மாவின் முலையை எவனும் செப்பாமல் விட்டதில்லை இவனும் செப்பாரம்பித்தான் எனம்மாவின்ம நட்சத்திரக்குறி 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 நட்சத்திரக்குறி